குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். மேடம், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபாரினில் வந்து சேட் ஜிபிடி ஏஐ மூலயமா ஒரு பையன் மீன்ஸ் அவர் வந்து ஒரு 54 year old மேன். ஒரு மேன் வந்து அவங்க மதரை வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பெரிய அளவில் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சேட் ஜிபிடிங்கிறது இப்போது வேர்ல்டு லெவல் ஃபேமஸான ஒரு ஏஐ ப்ரோக்ராம் ஆப். ஸோ இது வந்து மிஸ்கைட் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றிய தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ விஷயத்துக்கு போகலாம். நம்ம இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து ஏஐ வந்து பயங்கரமா மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு வருது. ஸோ எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ சிஸ்டம் வந்துருச்சு இப்போ. ஸோ அதனால இப்போ மனுஷங்க வந்து நிறைய வேலைகள், மனுஷங்க பார்க்க வேண்டிய வேலைகளே வந்து இப்போ ஏஐ தான் பார்த்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஐடியாஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு இதை பத்தி தேடணும் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட தொழிலை பொறுத்த வரைக்குமே இப்போ கேஸ் எல்லாம் தேடணும்னா முன்னாடிலாம் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி எடுத்து மண்டையை உடைச்சி அப்படி இப்படி பயங்கரமா. இப்போ எல்லாமே ஈஸியா வந்துடுச்சு. ஸோ எல்லாமே இப்போ ஒரு டவுட்னா, இப்போ நம்ம ஒரு கேஸை பத்தி போட்டோம்னா 1000 கேஸ் ஹிஸ்டரி வருது அதுல. ஸோ அதனால டக்குன்னு எங்க இருந்தனால இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருது. அது வந்து மக்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு, அதே மாதிரி டிமெரிட்ஸும் அதுல இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எப்படி அதை கையாளுறோம். அது வந்து ஒரு மிஷின் தானேங்க. அது வந்து இட்ஸ் அ நான் லிவிங் திங். அதுக்கு வந்து ஒரு எமோஷன் கிடையாது. நம்ம சிட்டி மூவி பார்த்துருப்பீங்க எல்லாரும், நம்ம அந்த ரோபோ, அது மாதிரிதான். ஸோ அது வந்து அது இஷ்டத்துக்கு, அதாவது அதோட ப்ரோக்ராம் தான், அதை செட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்டா என்னென்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும்னு அது இது பண்ணும். அதே மாதிரி எப்படின்னு கைட் பண்ணும். ஆனா அதுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாது. இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விளைவு அதுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேஸையும் நான் இப்போ ரீசெண்டா நான் என்னன்னு பார்த்தேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆளு வந்து ஆக்சுவலா பேரானாமல் இல்யூஷன்ல தான் அந்த ஆளு இருந்திருக்காரு. ஏதோ ஒரு டிப்ரெஸான ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவங்களோட அம்மாவுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்திருக்கு, இன்னர் கான்ஃபிளிக்ட். சோ அதன் அடிப்படையில சாட் ஜிபிடி கிட்ட இந்த மாதிரி அவங்க அம்மாவை பத்தி பேசுறது, அந்த அவங்க அம்மாவை பத்தி கொஸ்டின் கேக்குறது, இந்த மாதிரி பிஹேவ். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 6 months வந்து அந்த சாட் ஜிபிடிக்கு வந்து நேம் வச்சிருக்காரு பாபி அப்படின்னு. பாபின்னு வச்சுதான் அதை கூப்பிட்டு, அவருக்கு ஆக்சுவலா வந்து தனிமையில இருக்கிறதுனால அவர் வந்து ஃபீலிங் வந்து சாட் ஜிபிடிட்ட அவரோட எமோஷன் எல்லாம் உளறி இருக்காரு, அவரோட ஃபீலிங்ஸ் சொல்லி இருக்காரு, அவர் மைண்ட்ல என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்காரு. இதுதான் விஷயமே இங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுல பாத்தீங்க அப்படின்னா அதுதான் நான் சொல்றேன்ல, அதாவது அது வந்து இந்த மாதிரி இப்ப அதையும் நாங்க என்னன்னு விசாரிச்சோம். சாட் ஜிபிடில வந்து இந்த மாதிரி இது பண்ணுது என்ன ஏதுன்னு போகும்போது எப்படி தகவல் வருது, அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அதுவே சொல்லுது நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணல, ஆக்சுவலா அவங்க வந்து கேட்டாங்க, நான் வந்து இப்படி இப்படி இருக்குது அந்த மாதிரிதான் சொன்னேனே தவிர அப்படி இப்படின்லாம் நான் இது பண்ணல, அவங்களா அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா அது என்ன நினைச்சிருக்கு, இந்த மாதிரி அவர் சொல்றது தானே, இந்த மாதிரி எங்க அம்மா என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி இது பண்றாங்க, என்னை பார்த்து இப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு. அப்ப இவரை காப்பாத்தணும்னு நோக்கத்துல அது ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துருக்கு. அப்போ உன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கோ, நீ அங்க இருந்து எப்படி உன்னை ப்ரிவென்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோ, அந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்ததுல இவர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா? எங்க நான் என்ன சொல்ல வரேன், எதுவுமே அந்த மிஷினை பொறுத்தவரை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றதுலதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ நம்ம கிரைண்டர்ல மாவாட்டுறோம், கிரைண்டரை சுவிட்ச் போட்டு இல்ல மிக்சிலயோ கிரைண்டர்லயோ மாவு அரைக்கிறோம்னு வைங்களா, மாவோ ஏதோ அரைக்கிறோம். அதுல மிக்சியை நீங்க ஆன் பண்ணிட்டு கையை உள்ள கொடுத்துட்டு இந்த மாதிரி ஐயோ மிக்சி என்ன கொண்டுட்டு மிக்சி என் கையை இதாக்கிட்டுன்னு சொல்ல முடியுமா? நம்மளோட கவனக்குறைவு, கரெக்டா? அதே மாதிரி கரண்ட்ல கையை கொடுத்துட்டு கரண்ட் அடிச்சுட்டுங்கிறாங்க. கரண்ட் உங்களை வந்தா அடிச்சுது, நீங்க போய் பிளக் பாயிண்ட்ல கையை வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ஒயரை வந்து தேவையில்லாம தப்பா ஹேண்டில் பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நான் லிவிங் திங் மேல பழிய போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கத்தியை வச்சு காய்கறி வெட்டுறோம், நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கவனக்குறைவா கையில வெட்டிக்கிட்டு கத்தி வெட்டிட்டு. அந்த மாதிரிதான் எல்லாமே நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பரா கையாளணும். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ப்ளூ வேல்லாம் நிறைய இது வந்தது, கேம், அந்த மாதிரி அத கடைசியில பேன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அது வந்து இன்டென்ஷனலா கொடுத்தது. நான் என்ன சொல்ல வரேன், பொதுவா மிஷின் வந்து அப்படிதாங்க, அதுக்கு வந்து பின் விளைவுகள் எல்லாம் தெரியாது. அத வந்து ஒரு கேம் மாதிரி பாத்துருக்கலாம், அத இல்லன்னா இவன் எங்க பண்ணுவான்னு கூட இது பண்ணிருக்கலாம். சும்மா ஒரு இதுதானே போட்டு பாக்கலாம் அந்த மாதிரி.
இவங்க வந்து அதை ரியாக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல மனுஷன் ஏன் மனுஷனுக்கும் ஏஐக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். மனுஷனை பொறுத்த அளவுல அவன் திங்கிங்ல அவனுக்கு அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை வந்து வெளிப்படுத்துவான். ஏஐ வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி இருக்கும், அதால சிந்திச்சு செயல்பட முடியாது. ஸோ ஏஐ ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணத இது எதுக்கு இப்போ ஒன் டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு ஒரு 100 டைப் ஆஃப் ஆன்சர் வந்து அதால ஷூட் பண்ண முடியும். ஸோ அதை ஷூட் பண்ணி நமக்கு அதுல ஒன்ன ரெலவெண்டா கொடுக்கும், நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான். ஸோ அதே மாதிரிதான் நான் என்ன சொல்ல வரேன், மனுஷன் வந்து அந்த மாதிரி 4 பக்கமும் யோசிப்பான். ஏஐ வந்து அது வந்து உண்மையிலே அது ஒரு ப்ரோக்ராம்டு மேனர் தான். அது வந்து குறிப்பிட்ட ஒரு அதாவது தகவல் கிடைக்கும் உங்களுக்கு, ஆனா அந்த நோக்கு வந்து ஒரே இதாதான் இருக்கும் அதுக்கு. சோ இதுக்கு பின்விளைவு என்ன வரும் அப்படி இப்படின்லாம் அதுக்கு யோசிக்க தெரியாது. சோ மனுஷனை பொறுத்தவரை 4 பக்கமும் யோசிப்பான், வைப்பான், அதோட பின்விளைவுகள் எல்லாமே தெரியும். புரியுது? அடுத்து என்ன வரும்னு அவனுக்கு தெரியுங்க. அந்த ரியாக்ஷன் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏஐ எல்லாம் ரியாக்ட் பண்ணாது, மனுஷனுக்கு வந்து அந்த ரியாக்ஷன் எல்லாமே தெரியும். இது பண்ணா என்ன, அதாவது 6 அறிவு மனுஷன் சொல்றாங்கல்ல, 6 அறிவு எதுக்கு மனுஷனுக்கு கொடுத்திருக்காரு கடவுள்? இந்த மாதிரி யோசிச்சு செய்யதான். சும்மா எடுத்த உடனே எல்லாத்தையும் நம்பிட்டு எடுத்துட்டு பண்றதுக்கா? மனுஷனுக்கு அப்புறம் மிஷினுக்கு வித்தியாசம் இல்லாமலே போயிருமே. அந்த மாதிரி இப்ப நம்ம தான் ஒரு மிஷினுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறோம், அது பண்ணுது. அதே மாதிரி அது நமக்கு கமெண்ட் கொடுத்து பண்ணுனா நம்ம மிஷின் ஆயிருவோமே, அது மனுஷன் ஆயிரும், நம்ம மிஷின் ஆயிருவோமே. சோ அதனால சோ இப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, சோ அவங்க வந்து இத பத்தி முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. அவரோட புக் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அவரோட ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளோட உலகம் வந்து ஏஐயால ஆட்சி செய்யப்படுற ஒரு காலம் வரும். அது மட்டும் இல்ல, ஏஐ கையில நம்ம பவர் கொடுத்துட்டோம் அப்படின்னா உலகத்துல வந்து பயங்கர அழிவுகள் நடக்கும். அந்த மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இப்ப வந்து நம்ம பேசிக் லெவல்ல தான் இருக்கோம், இன்னும் அட்வான்ஸ்டு ஏஐ வந்து அதாவது ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம பேசிக் லெவல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சிரி இருக்காங்க, அப்புறம் நம்ம சாட் ஜிபிடி இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒரு ஒரு பர்சன் மாதிரி தான். அந்த நம்ம ரீசெண்டா இப்ப சொன்னோம்ல, ஆக்சுவலா ஒரு சூசைடும் நடந்திருக்கு, இதுல ஒரு மர்டரும் நடந்திருக்கு இந்த சாட் ஜிபிடி மூலமா. ஒரு 2 கேஸ் இப்ப ரீசெண்டா வந்திருக்கு நம்ம கிட்ட. இந்த மாதிரி டீடைல் எல்லாம் நமக்கு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப பாருங்க, வெளிநாட்டுலதான் அதுவும் இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. சோ இத வச்சு நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும். இந்த மாதிரி தேவையில்லாம போய் மாட்டிக்கிட கூடாது. நான் என்ன சொல்ல வரேன், நம்ம கையாளுறதுலதான் இருக்கு. எதுவுமே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குங்க. அதாவது நம்ம இன்வென்ஷனே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் இருக்க முடியாது, கிராமத்துல போய் வாழ முடியாது. கிராமத்துல கூட பேசிக் இன்வென்ஷன் எல்லாம் இல்லாம எந்த கிராமமும் இப்ப கிடையாது, இன்னோவேஷன்ஸ் எல்லாம் இல்லாம. சோ அதனால இப்ப வந்து நம்ம வந்து டெக்னாலஜி ஃபீல்டுல இருக்கோம், வேர்ல்டுல இருக்கோம். சோ அதுக்கேத்தாப்புல எல்லா மாற்றங்களும் எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்கும். நம்ம எப்படி கையாளுறோம் அதுதான் முறை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரீசெண்டா பாருங்க, இது வந்து ஏஐ வந்து ஃபியூச்சர்ல, இப்போ இல்ல ஃபியூச்சர்ல வந்து இந்த அணு ஆயுதம் அப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, நம்ம வார் ஃபீல்டுல எல்லாம் யூஸ் பண்ற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதான் அவர் சொல்லியிருக்காரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். அதாவது நீங்க யூஸ் பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனா அதை நீங்க எந்த ஃபீல்டுல எப்படி யூஸ் பண்றீங்க அதுதான் பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபியூச்சர்லயே நம்ம வந்து டிஃபென்ஸ் இதுல யூஸ் பண்ணோம்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆப்போனன்ட் கண்ட்ரிக்கும் நமக்கு ஒரு வார் வருது, அதுல வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்றோம்னா, இப்போ நம்மளோட இதுல வந்து ஏதோ ஒரு சேதாரம் அவங்க ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவ்வளவு வெஞ்சன்ஸ் வருமா. ஏன்னா அந்த ப்ரோக்ராம்டு மேனர் அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து அவங்கள வந்து அப்படி ஸ்பாட் அவுட் பண்ணிருமா எல்லாரையும், அவ்வளவு தூரம் வேகமா இது பண்ணி. மனுஷனோட பயங்கர பவர்ஃபுல்லா அது. நம்ம வந்து லேசா நினைச்சிடக்கூடாதான் மிஷின்ஸ் அந்த ப்ரோக்ராம் எல்லாம். நம்ம வந்து இன்புட் கொடுக்கறது வந்து அவுட்புட் வந்து வேற லெவல்ல இருக்குமா. சோ அது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாவும் அமையுமா, நெகட்டிவாவும் அமையுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்ம வந்து வார்ஃபீல்ட் எல்லாம் எப்ப நம்ம கையாளுறோம், பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு எடுத்து வேற வழியே இல்லைன்னாதான் மோதலுக்கு போறோம், அப்படித்தானே? அணு ஆயுதங்கள்லாம் கடைசி கட்ட ஆயுதம். அதே மாதிரி மத்த கண்ட்ரிஸும் அந்த மாதிரிதான் எடுக்குது. முதலே எடுத்த உடனே போய் சுட்டு பொண்ணு அப்படி இப்படி பாம்பு போட்டு பாம்பு பிளாஸ்ட் எல்லாம் பண்ணிட மாட்டாங்க. சோ அவங்க 2 கண்ட்ரிக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும், கொஞ்சம் போராடுவாங்க, வைப்பாங்க. எதுவுமே முடியலன்னா ஃபைனல் ஸ்டேஜ் தான் அந்த மாதிரி டிஃபென்ஸ கையில எடுப்பாங்க. ஆனா அந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாம் நல்லா ஃபிளரிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டார்டிங்லயே எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுல வந்து நிறைய உயிர் சேதங்கள் வர்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல மேடம், இத பத்தி பாத்தீங்கன்னா 90ஸ்லயே ஒரு படம் உண்டு, ஒரு ஹாலிவுட் படம் உண்டு, கருடன் அப்படின்னு சொல்லி. அந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் தான், அதை பத்தி பேஸ் பண்ணது. அது இதே மாதிரிதான், அது வந்து ஆட்டோமேட்டிக் ஏர்கிராஃப்ட்.
ஸோ அது வந்து பக்கத்து கண்ட்ரியில வந்து தாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது தனியா போய் வந்து வார் செய்யும். அது வந்து நாங்க அப்போ வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவி வந்து தமிழ்ல பார்த்துருக்கோம். தமிழ் டப்ல வரும்ல அப்போல்லாம். இங்கிலீஷ் மூவிஸ் வந்து தமிழ் டப்ல சிடியில வரும். ஸோ அதை வாங்கி நாங்க பார்த்துருக்கோம். ஆனா அது அப்பவே இருந்திருக்கு. நான் சொல்றது வந்து 2010 அந்த பீரியட்லயே 2008 to 2010 அந்த பீரியட்லயே. ஸோ அத மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறீங்க. ஆமா, ஃபியூச்சர்ல நான் சொல்றேன்ல சார், நம்ம மூதாதையர் மாதிரி இப்ப கிடையாது நம்மளோட ட்ரெண்டிங். இப்போ உள்ள மாதிரி ஃபியூச்சர் ஜெனரேஷன் இருக்காது. ஸோ அது வந்து டெவலப்மெண்ட் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இந்தியா இஸ் டெவலப்பிங் கண்ட்ரி தானே, டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருப்போம். டெவலப்டு ஸ்டேஜ்ல எல்லாம் வரமாட்டோம், அடுத்தடுத்து டெவலப் ஆகிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதுல வந்து இந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி எல்லாம் எப்படி இந்த கிராமத்துல கூட இப்போ நிறைய அந்த பால் பண்ணை அதெல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் முன்னாடி அவ்வளவு வேலையாட்கள் வச்சு சாணி அல்றதுக்கு ஆட்கள் தான் உண்டு. இப்ப பாருங்க ஏஐ டெக்னாலஜி, சாணி அல்ல மிஷின், மனுஷங்களுக்கு அங்க வேலையே கிடையாது. அந்த மாதிரி நிறைய ஃபீல்டுல பாருங்க ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு மனுஷங்களுக்கு பாதி வேலை குறைஞ்சிட்டு பாதி வேலை வாய்ப்பும் போயிட்டு. இதுல இதான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். என்ன அப்படின்னா நம்மளோட வேலைகள்லாம் ஈஸி ஆயிடுச்சு, டைம் வந்து நமக்கு நல்லா சேவ் ஆகுது. ஆனா என்ன, மத்தவங்களுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங் ஆச்சுல, நிறைய பெண்களுக்கு அதுல வந்து வேலை வாய்ப்பு இருந்தது. இப்ப பாருங்க ஆரி ஒர்க்குக்கு மிஷின் போட்டாங்க, மிஷின் வந்துருச்சு. அவங்க லேக்ஸ் கணக்குல வாங்கி வச்சா போதும், மிஷினு என்ன மாடல் கொடுக்குறோம் என்ன இது கரெக்டா நம்ம இன்புட் மட்டும் கொடுத்தா போதும், கடை கடைன்னு முடிச்சு கையில கொடுத்துருவோம். புரியுதா? அதனால எல்லாமே இப்போ டெக்னாலஜி வந்துட்டுங்க. ஆனா நம்ம வந்து அதுல வந்து எப்படி நம்ம சேஃபா இருக்கணும்னு நம்ம இது பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏன் மிஷின்கிட்ட போய் புலம்புதீங்க? அதுவும் மட்டும் இல்ல, இப்போ அடுத்து என்ன வரப்போதான், இந்த மாதிரி ஏஐ வந்து ரோபோட்டா ஒரு லேடி மாதிரி எல்லாம் வரப்போதான். இந்த வீட்டு வேலை பார்க்க வைக்க ஹவுஸ்மேட் மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இப்ப அதுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்களாம், ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குதான் பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல. சோ இந்த மாதிரி இது ஹோம்மேட் வந்து வைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டைமும் இல்ல, அது மட்டும் இல்ல யாரையும் நம்ப முடியல. வெளியில உள்ள மனுஷங்க தானே இப்போ உள்ள காலத்துல மனுஷங்களை நம்புறாங்களோ இல்லையா, மிஷின்ஸை நம்புறாங்க. சோ அந்த மாதிரி அதுகிட்ட வேலையை கொடுத்துட்டு போனா அது பாட்டுக்கு வீட்டுல வேலையை செஞ்சு வைக்கலாம். சோ அந்த மாதிரி இப்ப இந்தியாலயும் வர நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல என்ன ஒரு பெரிய காமெடி அப்படின்னா, கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் எல்லாம் அதை வந்து கல்யாணம் பண்ணணும்ட்டு ஒரு குறியில இருக்காங்களாம். பொண்ணே கிடைக்காத ஆட்கள்லாம் அதையாவது கல்யாணம் பண்ணி வச்சுப்போம், அந்த மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. சோ அது வந்து இப்போ லேக்ஸ் கணக்குல வருதுங்கிறாங்க அந்த ஒரு இது இம்ப்ளிமெண்டேஷன். சோ என்ன சொல்ல வரேன் சார், வர்றது வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த எண்ட் நீங்க எதை நம்பணும் எதை நம்ப கூடாது அது உங்க கையில தான் இருக்கு. மிஷினை வந்து மிஷின் மாதிரி பார்க்கணும், நீங்க நம்ம தான் அதுக்கு கமெண்ட் பண்ணணும், அது வந்து நமக்கு கமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ அந்த இப்ப ரீசெண்டா நான் இது கொஞ்ச நாள் முன்னாடி அதாவது வந்துடுச்சு இப்ப எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா. அப்போ நான் எப்போ சொல்றேன்னா ஒரு 7-8 வருஷம் முன்னாடின்னு வைங்களேன், எங்க ரிலேட்டிவ்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். சோ அப்ப வாஷிங் மிஷின் வாங்குறாங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்னா என்ன, நம்ம வீட்டுல யூஸ் பண்றது தானே, நம்ம சுவிட்சை பிரஸ் பண்ணா அது கொஞ்ச நேரத்துல இது பண்ணி ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்தோம். அப்பதான் சொல்றாங்க நீங்க வீட்லயே இருந்து அதை ஆப்ரேட் பண்ண வேண்டாம், வெளியே போய் நீங்க போன்ல நீங்க சொன்னாலே அதுவே துணியை மட்டும் அதுகிட்ட கொடுத்தா போதும், அதுவே என்ன ஏதுன்னு இது பண்ணி அதுவே அதாவது வெளியில இருந்தே நீங்க ஆப்ரேட் பண்ணலாம் வாஷிங் மிஷினை. அந்த மாதிரி முன்னாடியே அந்த மாதிரி வந்துருச்சு. அந்த மாதிரி அப்ப வந்து எல்லாத்துக்கும் அது பெருசா தெரிஞ்சுது, பரவாயில்லையே அப்படின்னு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லி எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா இப்ப வர வர அதோட டெவலப்மெண்ட் அந்த மிஷின்ல உள்ள மாற்றங்கள் எல்லாமே நமக்கு கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு டிமெரிட்ஸாவும் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இது வருது, ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அதுல வந்து கெட்டதுதான் மக்கள் வந்து யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் நாங்க. அதனால நம்ம யூஸ் பண்றதுல இருக்கு. நீங்க வந்து எப்படி அந்த மிஷினை கையாளுறீங்களோ அது வந்து நம்ம கையில தாங்க இருக்கு. ஓகே மேடம், இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.